வணக்கம் நண்பர்களே. இந்த ஆண்டின் குரு பெயர்ச்சி 26/5/2026 காலை 11 மணிக்கு மேல் குரு பெயர்ச்சி ஆகிறார். இந்த குரு பெயர்ச்சி காலம் எந்த ராசி நேயர்களுக்கு சிறப்பான பலனை தரும், எந்த ராசி நேயர்களுக்கு சிரமத்தை அளிக்கும், எந்த ராசி நேயர்களுக்கு சுமாரான பலனை அளிக்கும் என்பதை பற்றி விரிவாக பார்க்கலாம். பொதுவாக குரு பகவான் 5, 7, 9 ஆகிய ஸ்தானத்தை பார்க்கும் பொழுது சிறப்பான பலனை தரும். அதாவது குரு பார்க்க கோடி நன்மை என்று கூறுவார்கள். அதுபோல குரு இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடம் மிகச் சிறப்பு. அவ்வாறு பார்க்கும் பொழுது 5ஆம் இடமாக விருச்சகம், 7ஆம் இடமாக மகரம், 9ஆம் இடமாக மீனம், இந்த 3 ராசினியர்களுக்கு சிறப்பான பலனை தரும். அடுத்ததாக இப்பொழுது மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பிரவேசிக்கிறார். 26/5/2026 அன்று காலை 11 மணி அளவில். அப்பொழுது மேஷ ராசிக்கு 3ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்தில் பிரவேசிக்கும் பொழுது கொஞ்சம் தைரியம் சிறப்பாக இருக்கும். ஏனென்றால் 3ஆம் இடம் தடையிலிருந்து சற்று விலகி சுமாரான பலனை தரலாம். ரிஷபராசிக்கு 3ஆம் இடம் கொஞ்சம் பரிகாரம் செய்து கொள்ள வேண்டியதுதான். பண விஷயங்களில் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அதேபோல் மிதுன ராசிக்கு 2ஆம் இடத்து குரு பகவான். எனவே இது நாள் வரை ஏற்பட்ட அவத்தைகளுக்கு சற்று விடுதலை. சரிங்களா? ஏற்கனவே அஷ்டம சனி, கண்ட சனி, குரு 12ல் 1இல்லன்னு சொல்லி ரொம்ப அவஸ்தைப்பட்டிருப்பாங்க. அவங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி ஒரு சிறப்பான பலனை தரும். கடகராசிக்கு ஜென்மத்தில் குரு வெளியே ஊரை விட்டு ஊர் சென்று வனவாசம் அப்படிங்கிற அளவுக்கு போகாமல் ஓரளவு குரு பகவானுக்கு அந்த பிரீதி பண்ணிக்கிறதுனால, பிரீதின்னா ஒன்றும் இல்லை, பரிகாரம். அதாவது குரு பகவானுக்கு நெய் விளக்கு போடணும். அது மாதிரி போடுறதன் மூலமாக அவங்களுக்கு ஒரு சிறப்பான பலனை தரலாம். அதனால் கொஞ்சம் பண விஷயத்துக்காக வெளியில் போய் தங்கி வேலை பார்க்குற சூழ்நிலை வரும். சிம்ம ராசிக்கு 12ஆம் இடத்து குரு விரைய குரு. ஸோ வெட்டி செலவுகள் நிறைய நடக்கலாம். கொஞ்சம் நல்ல செலவாக பார்த்து பண்ணிக்கிட்டால் சிறப்பு. கன்னி ராசிக்கு 11ஆம் இட குரு லாப குரு. கன்னி ராசிக்கு நல்லா இருக்கு. அதே மாதிரி துலா ராசிக்கு 8ஆம் இடம், அதாவது 10, துலா ராசிக்கு 10ஆம் இடம். தொழிலில் சிறப்பின்மை போன்ற விஷயங்கள் நடக்கும். சமாளித்து ஓட்டிக்கணும். வேறு ஏதாவது லாபம் இருக்காது.